சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். சட்டமன்ற தேர்தலையொட்டி சென்னை பனையூரில் தாவேக தலைவர் விஜய் 2ஆம் கட்டமாக வேட்பாளர்களை நேர்காணல் செய்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார். மணிகண்டன், வணக்கம். இன்னைக்கு சுமார் எத்தனை பேரை நேர்காணல் செய்கிறார் தாவேக தலைவர் விஜய்? விரிவான தகவல்கள் என்ன? சரியாக இன்றிலிருந்து ஒரு மாதத்துல தேர்தல் நடத்தக்கூடிய நிலையில சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் அனைத்து கட்சிகளுமே மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது. இந்த நிலையில தமிழக வெற்றிக் கழகம் சட்டமன்ற தேர்தல் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணிகளை தொடங்கி இருக்கிறது. 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டி என்ற நிலைப்பாட்டிற்கு பிறகாக முதற்கட்டமாக 54 வேட்பாளர்கள் ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றனர். இந்த நிலையில இன்று ஒரு 50 வேட்பாளர்கள் இறுதி செய்யப்பட இருக்கின்றனர். தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரையில 2 கட்டமாக நேர்காணல் நடைபெறுகிறது. முதல் கட்டமாக மாநில நிர்வாகிகள் பொதுச் செயலாளர் தலைமையிலான குழு நேர்காணல் செய்து ஒரு வேட்பாளர் இறுதி செய்ததற்கு பிறகு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நேர்காணல் செய்து அவரை இறுதி செய்து அவர்களுக்கான அறிவுரைகளை வழங்குகிறார். அந்த அளவுல சற்று முன்னர் நேர்காணலை தொடங்குவதற்காக நீலாங்கரில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திலிருந்து பனையூர் தமிழக வெற்றிக் கழக தலைமை அலுவலகத்திற்கு விஜய் வந்திருக்கிறார். ஒரு நபர்களிடமும் 3-5 நிமிடங்கள் இந்த நேர்காணல் நடைபெறும் என அறியப்படுகிறது. இந்த நிலையில 2ஆம் கட்ட நேர்காணல் தலைவர் தலைமையில இப்போது தொடங்கி இருக்கிறது. நன்றி மணிகண்டன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.